வெல்கம் பேக் டு காலி சால் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நாங்கள் ரொம்பவே கொடூரமான ஒரு சொல்யூஷனை பண்ண போகிறோம். எப்போவுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆசிடுக்குள்ளே எதனா பொருள் போட்டோன்னா டிசால்வ் ஆயிரும். ஆனால் அதை மீட்டெல்லாம் டிசால்வ் பண்ணாது அவ்வளோ சீக்கிரமாக. ஆனால் இன்றைக்கி நாங்கள் பண்ண போகிற சொல்யூஷன் எதை போட்டாலும் டிசால்வ் பண்ணிடும். அதை டோட்டலி அழிச்சிடும் அது ஃபுல்லாகவே. அதுதான் இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறோம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த சொல்யூஷன் பண்ணுறதுனால 2 சொல்யூஷன் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். 2 கெமிக்கல்ஸ் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். அந்த கெமிக்கல்ஸ் பேர் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சல்ஃபியூரிக் ஆசிடு, இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஜன் பெராக்சைடு 30%. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நாங்கள் மெடிக்கல் யூஸ் பண்ணுற ஹைட்ரோஜன் பெராக்சைடு 3 to 4% மட்டும் தான் சேச்சுரேட்டடாக இருக்கும். இது ஃப்ரெண்ட்ஸ் 30% சேச்சுரேட்டடாக இருக்குது. ரொம்பவே பவர்ஃபுல்லான ஹைட்ரோஜன் பெராக்சைடு இது. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எப்படி பண்ண போகிறோம், என்ன ஏதுன்னு நான் உங்களுக்கு வீடியோக்குள்ளே சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நாங்கள் ஹைட்ரோஜன் பெராக்சைடை ஒரு பீக்கரில் எடுத்துக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இதோட குவான்டிட்டி நான் உங்களுக்கு சொல்ல போகிறதில்ல, எவ்வளோ குவான்டிட்டி நாங்கள் என்ன ஊற்றுறோன்னு. ஃப்ரெண்ட்ஸ் இதில் நாங்கள் ஹைட்ரோஜன் பெராக்சைடு எடுத்துருக்கிறோம். இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளேருந்து நாங்கள் சல்ஃபியூரிக் ஆசிடை நாங்கள் ஊற்ற போகிறோம். இந்த பீக்கருக்குள்ளே ஊற்ற போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் சல்ஃபியூரிக் ஆசிட் ஆசிடின் ராஜான்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆசிட் இது. இதை நாங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதுக்குள்ளே நாங்கள் சல்ஃபியூரிக் ஆசிட் ஊற்ற போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி மாதிரி தான் இருக்குது, ஆனால் இது கொஞ்சம் டார்க்காக இருக்குது. இதில் ஊற்றிக்கலாம், இன்னும் கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம். இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டிக்கு நாங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்காக எடுத்துருக்குறோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுமே ஃபஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லான கெமிக்கல்ஸு. ரெண்டுமே தனித்தனியாக ரொம்ப பவர்ஃபுல்லான கெமிக்கல்ஸு. இது 2 ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லி நாங்கள் யூஸ் பண்ணணும். அண்ட் மிக்ஸ் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் இது நாங்கள் ஊற்றிகிட்டே இருக்கணும், ரொம்ப சீக்கிரமாக இதை மிக்ஸ் பண்ணணும். இது நான் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு. இந்த ரியாக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சீக்கிரம் நடக்கணும் மட்டும் நீங்கள் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இது ஃபஸ்ட் எப்படி ஆயிடுச்சுன்னு ஜல்லி மாதிரி ஆயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சம். டெம்பரேச்சர் ஃப்ரெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் கொஞ்சம் கொஞ்சமாக. இது ஃப்ரெண்ட்ஸ் பாயில் பண்ண ஆரம்பிச்சிடும் இப்போ கொஞ்சம் நேரத்தில். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாயில் பண்ண ஆரம்பிச்சிருச்சு இது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி புகை வருதுன்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இது ஸ்மெல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சேஃப்டிக்காக இதை ஃபஸ்ட் நாங்கள் எடுத்து தட்டு மேலே வச்சுக்கலாம். இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் லீஃபை போட்டு பார்க்கலாம். இது எப்படி டிசால்வ் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். இது எப்படி டிசால்வ் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எப்படி டிசால்வ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவல். பாருங்கள், ஒரு இலையை போட்டால் தடையதே காணும் இதுக்குள்ளேருந்து. இன்னொன்று போட்டு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேறு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவல். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இலை எங்கே போச்சுன்னே தெரில. இதுக்குள்ளே இப்போ எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ளே பயோடிகிரேடபிள் ப்ராடக்ட்ஸை போட்டோன்னா ரொம்ப சீக்கிரமாக இது டைஜஸ்ட் பண்ணிடும், டிசால்வ் பண்ணிடும்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வேறு என்ன போட்டு பார்க்கலாம். ஒரு தக்காளியை போட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாதி தக்காளி ஃபஸ்ட்டு நாங்கள் எடுத்துருக்குறோம். இது இன்னும் பாதியாக கட் பண்ணிக்கலாம். இது ஃப்ரெண்ட்ஸ் இதில் போட்டு பார்க்கலாம். ஓ மை காட் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக ரியாக்ஷன் நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். ஓ நோ ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவல். ஃப்ரெண்ட்ஸ் தக்காளியை போட்டு தடையதே காணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த சொல்யூஷனை நாங்கள் பிரானா சொல்யூஷன் சொல்லுவாங்க. எதுக்காகனா பிரானா ஒரு மீனோட பேர். அந்த மீன் ஒரு மனுஷனையும் ஃபுல்லாக சாப்பிட்ரும்.
சின்ன சின்ன மீனாக இருக்கும். எலும்போட தலையில் கூட மிச்சம் வைக்காது. அந்த பேர் தான் இந்த சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. அந்த மீன் பேர் தான் இந்த சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த சொல்யூஷனும் வந்து எந்த தடையத்தையும் வைக்காமல் எல்லாத்தையும் ஃபுல்லாக அழிச்சிடும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாட்டி ஒரு சின்ன வெங்காயத்தை போட்டு பார்க்கலாம். வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து வெங்காயமும் ஃப்ரெண்ட்ஸ் அழிய போகுது இதுக்குள்ளேருந்து. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வெங்காயத்தையும் வந்து அழிக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். இது வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவல். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதுக்குள்ளே ஒரு வெங்காயம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் முழுசாக போட்டோம். வெங்காயத்தோட தடையத்தையே காணோம் இதுக்குள்ளேருந்து எங்கே போச்சுன்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக ஒரு வெங்காயமும் டிசால்வ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 1/4 பார்ட் ஆஃப் தக்காளி போட்டிருக்கோம், ஒரு சின்ன வெங்காயம் போட்டிருக்கிறோம், 2-3 லீஃபை போட்டிருக்கோம். இதுக்குள்ளே தான் தெரியுதுங்களா? ஒன்றுமே தெரில, எங்கே போட்டோன்னே தெரில இதுக்குள்ளேருந்து. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாட்டி நாங்கள் வந்து இதுக்குள்ளே வேறு எதுனா போட்டு பார்க்கலாம். சில்வர் ரிங்கு தான். இந்த ரிங்கு வேணால் நாங்கள் போட்டு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நாங்கள் இதுக்குள்ளே மாட்டேன் கொஞ்சம் வச்சு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் ரியாக்ஷன் நடக்குது இதுக்குள்ளே. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி கருப்பாயிடுச்சுன்னு பாருங்கள் ரிங்கு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி பாதி கருப்பு பாதி வெள்ளையாயிடுச்சு. சில்வர் ரிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து. ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். கீழே வந்து பாருங்கள் எப்படி பாயில் ஆகுதுன்னு பாருங்கள். பாருங்கள் இது இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் ரிங் இருக்குது. பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் சொல்யூஷன் வந்து பயோடிகிரேடபிள் ப்ராடக்ட்ஸ் தான் எப்போவுமே இது டிசால்வ் பண்ணும். ஆனால் சில்வரை நாங்கள் போட்டிருக்கோம் இதுக்குள்ளே. என்ன நடக்கும்னு தெரில, எங்களுக்கே தெரியாது. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து பார்க்கலாம் மறுபடியும். ஃப்ரெண்ட்ஸ் சில்வர் ரிங் பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு, கருப்பாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாகவே. இன்னும் இதுக்குள்ளே போட்டால் ஃப்ரெண்ட்ஸ் டைல்யூட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ளேயே போட்டு பார்த்துடலாமா மறுபடியும்? பவர் மறுபடியும் கம்மியாயிருச்சு. இன்னும் கொஞ்சம் மட்டும் ஹைட்ரஜன் பெராக்சைடு ஊற்றலாம். ஓ ஓ ஓ ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பிரானா சொல்யூஷன் சொல்லுவாங்க. சில்வர் இது டைல்யூட் பண்ணுதா இல்லையான்னு நாங்கள் பார்க்கலாம். தக்காளி போட்டுடலாம். இது மிச்சம் இந்த பாதி தக்காளி. ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க, இது ரொம்ப டேஞ்சரஸானது இந்த சொல்யூஷன். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சாக்கடைக்குள்ளே ஊற்றுனீங்கன்னா, சாக்கடைக்குள்ளேருந்து டாய்லெட்டுக்குள்ளே ஊற்றுனீங்கன்னா அந்த பைப் வெந்துடும். ஸோ நீங்கள் இதை ரொம்ப பார்த்து டைல்யூட் பண்ணணும், டிஸ்போஸ் பண்ணணும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், அதோட கலர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிளாக் கலரில் ஆயிடுச்சு ஃபுல்லாகவே. ஆனால் தக்காளியோட தடையத்தையே காணோம். இது மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் மிச்சிருக்க தக்காளி கிட்டேருந்து. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி காணாமல் போகுதுன்னு மட்டும் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தக்காளியும் காணும் இதுக்குள்ளேருந்து. இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு மேஜிக் காட்டவா? இதோட கலர் பாருங்கள் எப்படி பிளாக் கலரில் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ளே இப்போ நாங்கள் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஹைட்ரஜன் பெராக்சைடு ஊற்றுறோம். இந்த கலர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி ஒயிட் கலரில் மட்டும் சேஞ்ச் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஓ ஓ ஓ ஓ ஓ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரியாக்ஷன் பார்க்குறதுக்கே சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. இன்னும் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சில்வர் ரிங் இன்னும் கீழே தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தெரியுதுங்களா உங்களுக்கு? இது பாருங்கள். அதையும் டைல்யூட் பண்ணிவிடுன்னு நினைக்கிறேன்னா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கருப்பாக இருந்த சொல்யூஷன் வந்து மறுபடியும் டிரான்ஸ்பெரண்ட்டாக ஆயிடுச்சு. சில்வர் ரிங் வந்து ஸ்லிப் ஆகுது.
ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நெருப்பில் வச்சு காய்ச்சின மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்மெல் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதோட ஸ்மெல் வந்து. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக பிளாக் கலர்லாம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சில்வர்னு சொல்லவே மாட்டாங்க யாருமே, இதை பார்த்துட்டு இரும்புன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாகவே. இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான். இதுக்குள்ளே நீங்கள் வேறு எதனா போடணும்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இதுக்குள்ளே இன்னும் வேறு விஷயம்லாம் போட்டு காட்டுறோம். நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, அதையும் நாங்கள் இதில் போட்டு காட்டுறோம். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கோல்டு போட்டுன்னு சொன்னால் கூட நாங்கள் போட்டு காட்டுறோம், எப்படி டைல்யூட் ஆகும், இல்லை எப்படி ரியாக்ஷன் நடக்கும்னு. ஆனால் அதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஃபஸ்ட் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணி எங்ககிட்ட பேசுங்க, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் 2 பேருக்குள்ளேயும் கனெக்டிவிட்டி நடக்கும். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி புது வீடியோஸ் பார்க்குறது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் காளி. பாய் பாய்.